ஐயோ அம்மா இப்படி காய்ச்சல் அடிக்குதே, இப்படி உடம்பெல்லாம் கொதிக்குதே. எங்க பார்த்தாலும் இந்த பியாய் நின்ன மாதிரியே இருக்கே. வீட்டுக்குள்ளேயே ஒரு இடம் போக முடியல, அந்த அளவுக்கு பயமா கிடக்கே. எங்க போவேனா? விடிஞ்சு 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது, இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே இந்த இடத்த விட்டு நவுறதுக்கே பயமா இருக்கே. இந்த குளிர் வேற இப்படி காய்ச்சல் அடிக்குதே. பேசாம இந்த செல்லத்தாய் வீட்டுக்கு போகாம மூடிட்டு நம்ம வீட்லயே படுத்திருக்கலாம். தேவையில்லாம ஒரு இட்லிக்கும் ஒரு சட்னிக்கும் ஆசைப்பட்டு அங்க போயிட்டு இந்த பியாய்க்கு பயப்பட வேண்டியதா கிடக்கே. ஒருவேளை பியாய்க்கு பிடிச்சிட்டு என்னன்னு தெரியலையே. இப்படி காய்ச்சல் வேற அடிக்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? ஐயா இவளுக்கு என்ன ஆச்சு? தனியா உட்காந்துட்டு அருவி போத்திட்டு புலம்பிட்டுல கிடக்கா, ஏதாச்சும் ஆயிட்டோ என்னன்னு தெரியலையே. இப்படி நடு வீட்டுக்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்காளே. இப்படிலாம் ஒரு நாள் அழுதுட்டு இருக்க மாட்டாளே, என்ன விஷயம்? இவ அவ்வளவு வரையும் அழதானே வைப்பா, இவ அழமாட்டாளே. ஏ சின்ன பொண்ணு, என்னடி ஆச்சு? இப்படி போத்திட்டு கிடக்கா, என்னாச்சு? யோ நெட்டமாமா ஒரு ஏடியா ஜோரம் அடிக்குதியா, முடியலையா? குளிர் காய்ச்சல் மாதிரி இருக்குதியா? பார்வை போத்தினாலும் குளிர் தாங்க முடியலையா? இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன், என்னால முடியலையா? என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லிட்டு இருக்கா? இப்படி உடம்பு சரியில்லைன்னு வேற இப்படியே வச்சிட்டு இருப்பாவா? அப்பவே சொன்னா ஆஸ்பத்திரி கூட்டு போயிருப்பேன். சரி வா, சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு போவோம். என்னது ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? ஏன் அங்க போய் 500 தெண்டம் பண்றதுக்கா? யோ நெட்ட சும்மா கிடையாது, அதுவே சரியாயிரும்னு நினைக்கிறேன், பாப்போம். ஆமா, அதுவே சரியாரும் வச்சுட்டு இருந்து வேற ஏதாவது பெருசா இழுத்துட்டு கிடக்காதே. யோ இந்த காய்ச்சலுக்கு காரணமே வேறயா, சொன்னா உனக்கு புரியாதியா? அப்படி என்ன தலை போற விஷயம் சொல்லு, சொன்னா தானே தெரியும். யோ நெட்ட, நேத்து வந்து செல்லத்தாயக்கா வீட்டு மாடியில போய் படுத்தேயா. அதுக்கு என்னடி, அவ வீட்டு மாடியில தானே போய் படுத்த, ஏதோ பேய் பிசாசுக்கு கூட போய் உறங்கிட்டு வந்த மாதிரி ஒரு மாதிரி மினிக்கிட்டு அழுதுட்டு தெரியுறா. யோ நெட்ட, நீ வேற சும்மா பேய் பிசாசு ஞாபகப்படுத்திட்டு கிடக்காத பத்துக்க. சரி சொல்லு, என்னதான் ஆச்சு இப்போ? யோ நெட்ட, மாடியில வச்சு அவ்வளோ பேய்க்கதை பேசிட்டு இருந்தோம் பாத்துக்க. பேசி முடிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, அவ்வளோ உறங்கிட்டாவே. எனக்கு உறக்கமே வரல. எனக்கு ஒரே பையன், ஒரே பேய் வர்ற மாதிரி சலங்க சத்தம் கேட்குது, மல்லிப்பூ வாசம் அடிக்குது. அது மட்டும் இல்ல நெட்ட, ஒரு பேய் என்னடானா எனக்கு கிராஸ் பண்ணி டக்குன்னு போச்சு தெரியுமா? என்ன சின்ன பொண்ணு சொல்ற, இந்த காலத்துல போய் பேய் வாயின்ட்டு சும்மா ஏதாச்சும் கதையை கேட்டு லூசுமே புலம்பிட்டு இருக்காத பத்துக்க. யோ நெட்ட, உண்மையாதான் சொல்றேன். அந்த பேய் வேற என் பக்கத்துல வந்து ஏன் சின்ன பொண்ணு ஒன்றும் விட மாட்டேன்னு வேற சொல்லிட்டு போச்சு. எனக்கு அது வேற வயிற்று கலக்குது, எனக்கு பயமா கிடக்கு. ஐயா இவளுக்கு கிறுக்கு எதுவும் பிடிச்சு போச்சு போல. நைட்டு வந்து மொட்டை மாட்டில படுத்தது ஏதோ ஆயிட்டு போல. பேசாம மென்டல் ஆஸ்பத்திரியில தான் போய் சேர்க்கணும் போல. யோ நெட்ட, சொன்னா நம்பியா? அந்த பேயை பார்த்ததுல இருந்து ஒரே இப்படி காய்ச்சல் அடிக்கி குளிர் ஜுரம் மாதிரி கிடக்கு, எழுத முடியாம கிடக்கேன். உங்களுக்கு தேவையான்னு கேட்க ஃபர்ஸ்ட், அங்க எதுக்கு மொட்டை மாடி போய் இதுக்கு வந்து இருட்டுக்குள்ள ஏன் படுக்க போனீங்க? மூடிட்டு வீட்டுல படுக்க வேண்டியது என்ன? வீட்டுல படுக்க இடமா இல்ல உங்களுக்கு? யோ நெட்ட, கொஞ்சம் ஜாலியா இருக்கும், நல்லா இருக்கும் நினைச்சுதான் ஏன் படுக்க போனேன். ஆனா இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பாக்கலையா? தேவையில்லாத வேலை பண்ணிட்டு கடங்க. இனிமே என்ன பண்ணணும்? இனிமே பூஜாரிட்ட வா, போய் குலைக்கல ஏதாவது அடிப்போம், வேற என்ன பண்றது? என்னது கொலை அடிச்சு பார்க்கணுமா? ஐயோ நெட்ட, எனக்கு பேய்க்கு எதுவும் பிடிச்சிட்டோ? எனக்கு ஒரே பயமா கிடக்கே. ஐயோ பேய்க்கு பிடிச்சேன்னா நான் திடீர்னு நடுராத்திரி கலர் எல்லாம் போய் உட்காந்து கிடப்பணும். ஐயோ அந்த தூக்கு மாட்டிட்டு செத்தவாதான் வந்துட்டா போலயே. என்னது லூஸ் மாதிரி பேசிட்டு கிடக்கா? தூக்கு மாட்டிட்டு செத்தவாளா? யாரு இது? என்ன கதை? கதையும் புரியல வாழும் புரியல, லூஸ் மாதிரில பேசிட்டு கிடக்கா. நெட்ட மாமா, அதான் செல்லத்தாய்க்கா ஊர்ல ஒருத்தவங்க தூக்கு போட்டு செத்து போட்டாங்களாம். அது கூட அவன் ஃப்ரெண்டும் தீ குளிச்சு செத்துட்டாலாம். அவளுல ஏதோ ஒருத்தி தான் என்ன வந்து பயம் கட்டி விட்டான்னு நினைக்கியா. அவளுல பத்தி தான் நாங்க பேசிட்டு கிடந்தோம். எப்பா சரியான அறிவு கட்ட உதவிங்களா இருக்குங்க போல. எந்த காலத்துல கிடக்காளுவ சும்மா பேய் கைன்ட்டு நம்ம உயிரை தான் விட்டு வாங்குறாளுவ. இப்ப என்ன பண்ணணும்னா ஆஸ்பத்திரி கூட்டு போகணுமா இல்ல கோயிலுக்கு கொலையடிக்க கூட்டு போகணுமா? ஏதாவது ஒண்ணு சொல்லு. ஏதாவது ஒரு இடத்துல போய் கூட்டு போய் அதால சேர்த்து விட்டுறேன், அப்புறம் என்னையும் போய் தொலைங்க. நெட்ட பையன் ஒரே கொலை அடிக்கிறதுலயே குறியா இருக்கா. நம்ம என்ன பேயா பிடிச்சு கிடக்கும்? ஒருவேளை நம்மளுக்கு பேய்க்கு பிடிச்சிருக்குமோ? ஐயோ அது வேற பயமா இருக்கு, என்ன பண்ணுவேனா? ஏ சின்ன பொண்ணு, உனக்கு உண்மையாவே பேய் தான் பிடிச்சிட்டு போலன்னு நினைக்கேன்டி. எதுக்கடி லூஸ் மாதிரி ஒத்தையில கடந்து வான்னு கத்திட்டே கிடக்கா? வேற சொன்னதே சொல்லிட்டு கிடக்கா. என்னாச்சு? பேய் தான் பிடிச்சிட்டா? யோ நெட்ட, மரியாதையே பேர் பாத்துக்க. சும்மா பயம் காட்டிட்டு கிடக்காத. நானே இந்த காய்ச்சலையும் குளிர்லையும் கடந்து அவஸ்தப்படுறேன்னு பார்த்தா இப்படி என்ன பேய் பிடிச்சிட்டு சொல்லி இப்படியே கஷ்டப்படுத்தி கிடக்காத பாத்துக்க. ஆமா, நானும் உன்னை கஷ்டப்படுத்துறேன். நீ தான் இருக்கிற அவ்வளோ வரையும் கஷ்டப்படுத்திட்டு இப்படி வந்து கிடக்கா. தேவையா? ஃபர்ஸ்ட் தேவையில்லாத வேலையை தானே நீங்க பண்ணுவீங்க. என்னைக்காச்சும் உருப்படியான ஒரு வேலையை பண்ணியிருக்கியா? ஐயோ அந்த இழுவ அப்பவே சொன்ன பேய்க்கதெல்லாம் வேண்டாம், பயமா கிடக்கும் பயமா கிடக்கும்ட்டு கேட்டேன்னா இருக்கிற கேட்கற ஆர்வத்துல பேய்கதையை சொல்லுங்க சொல்லுங்கன்னு நல்லா இனிக்க கேட்டுவிட்டு இப்ப நம்ம தான் கிடந்து அவஸ்தப்பட வேண்டியதா கிடக்கு. ஏ கடவுளே, செல்லாத்தா மாரியத்தா காளியாத்தா எல்லாத்தாவும் என்ன காப்பாத்துங்க கடவுளே. இது வேலைக்காவது. இவ எப்ப பார்த்தாலும் இப்படி புலம்பிட்டு தான் இருப்பான். என்ன பண்ணலாம்? பேசாம இவ கூட்டாளிங்க கிட்ட போய் சொல்ல வேண்டியதான். வேற நம்ம என்ன பண்றது? இப்படி தேவையில்லாம அங்க இங்கன்னு போக வேண்டியது, கடைசியில 7:30 எழுதிட்டு வந்து வீட்டுல வந்து ஐயா அம்மான்னு கத்த வேண்டியது. இதே வேலையா போச்சுப்பா இவளுக்கு. நம்மள ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டா. ஏதாச்சும் நொய்யுன்னுட்டு சை. ஐயே இந்த ரிட்டையும் வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. வீட்டுல வேற இப்படி தனியா விட்டு போயிட்டான். எங்க பார்த்தாலும் பயமா இருக்கே. ஒருவேளை பேய் நம்ம பின்னாடி நின்று நம்ம என்னெல்லாம் பண்றோம்னு ஒருவேளை பார்த்துட்டு நடக்குமோ? ஐயோ என்ன ஏதுன்னு தெரியலையே. என்னக்கோ சின்ன பொண்ணு நைட்டு தூங்குனாலா இல்ல எப்படி? அவ எங்கடி தூங்குனா? ஒரே பேய் அங்க இருக்கு இங்க இருக்குன்னு நைட் ஒரு 10 நேரம் 20 நேரத்துக்கு மேல என்ன எழுப்பி விட்டா பத்துக்க. எனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு பத்துக்க. வேற என்ன பண்ண? சரி வேற நம்ம வீட்டுல படுத்திருக்கால திட்டக்கூடாதுன்றது நானும் பொறுத்து போயிட்டே இருந்தேன். ஒரே அங்க இருக்கு இங்க இருக்கு எக்கா நீ என்ன எழுப்பி என்ன சாவடிச்சிட்டாடி. ஐயா அப்படியாக்கா? நம்ம 2 பேருக்கும் நடுவுல வந்து படுத்து கிடந்தா நான் அதுக்கப்புறம் சரி பயத்துல தான் வந்து படுத்திருக்காளோன்ட்டு நானும் அது பாட்டுக்கு உறங்கிட்டே பார்த்துடுங்க. ஆமாடி, உங்களெல்லாம் விட்டுட்டா என்ன ஒரே கூட்டு எழுப்பி எனக்கு தூக்கம் இருக்க முடியல. எனக்கு இப்ப கூட அப்படி ஒரு தூக்கம் வருது. தலைலாம் சரியான வலி பார்த்துக்க. இவ என்ன நைட்டு தூங்கவே விடல. எக்கோ அவ ரொம்ப பயந்துட்டாளோ? நான் அதான் பியாய்க்கதை சொல்லாதியே என்ன யாரா கேட்டியலா? எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்து பார்த்துக்கிடுங்க நீங்க நேற்று சொன்ன கதைக்கு.
ஆமா நான் தான் அப்பவே சொன்னேன் கேட்ட பயமா இருக்கும் வேண்டாம் வேண்டான்ட்டு நீங்கள் வந்து அவ்வளோ சொல்லுங்க சொல்லுங்க நீ இந்த சின்ன பொண்ணு வேற நான் பயப்பட மாட்டேங்கா சொல்லுங்க இன்ட்ரெஸ்டா போதுன்ட்டு சும்மா இருக்கேன்னு சுரண்டி விட்டு சொல்லுன்னா நானும் சரி ஊர்ல நடந்ததை அப்படியே சொன்னேன். அவன் என்னடா நீ இப்படி பயந்துச்சாவான்னு யாருக்கு தெரியும். ஆமாக்கோ நான் கூட இழுவதான் சரியான பைந்தாங்கோலின்னு நினைச்சேன். இந்த சின்ன பொண்ணு அவளோட பெரிய பைந்தாங்கோலி எல்லாம் இருக்கா. ஐயா பாவங்க காலையில போய் எப்ப எழுந்து போனோம்னு யாருக்கும் தெரியாதோ. அதெல்லாம் தெரியலடி விடிஞ்சோன்னா அவ பாட்டுக்கு எழுந்து போயிட்டா போல. ஏன்னா நானும் பாக்கலடி. இப்ப வீட்டுல என்ன பண்றா என்ன ஏதுன்னு தெரியல. வீட்டுக்கு தான் போய் பாக்கணும். எக்கா ரொம்ப பயந்துட்டு கிடந்தான்னு வேற சொன்னியே. ஒருவேளை காய்ச்சல் கீச்சல் ஏதாவது வந்திருக்குமோ யாருக்கு தெரியும். காய்ச்சல் கீச்சல் வந்தாலும் வந்திருக்கும் என்னன்னு தெரியலையே. எக்கோ ஏ சில தாய்க்கு அங்க பாருங்க சின்ன பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. என்ன பிரச்சனை தெரியலையே போய் பாருங்க என்னன்ட்டு. வாங்க என்னன்னு காலையிலே வந்திருக்கியே என்னென்ன விஷயம். எக்கா அதுவாக்கா சின்ன பொண்ணு நேத்துங்க தானே தூங்குனா. காலையில ஒரே போரை முத்திட்டு ஒரே அழுதுட்டு அடக்காக்கோ. காய்ச்சல் அடிக்குங்க குளிர் வருதுங்க அங்க பேய் இருக்குங்க இங்க பேய் இருக்குங்க ஒரே பயந்துட்டு அடக்கா. அந்த இடத்த விட்டு நவ்வளவு மாட்டேக்காக்கா. எனக்கு என்னன்னே தெரியல. ஒருவேளை பேய்க்கு பிடிச்சிட்டா என்னன்னு எனக்கு வேற அது வேற பயமா அடக்கு. ஆஸ்பத்திரி கூட்டாலும் வர மாட்டேக்கா. சரி கோயிலுக்கு கொலையடிச்சாச்சும் பாத்துருவோம். கோயிலுக்கு வேணா அதுக்கும் வர மாட்டேக்கா. அழுதுட்டே தாக்கா இருக்கா. என்னன்னு சொல்றீங்க. அப்ப ரொம்ப பயந்துட்டா போலயே. ஐயே இது என்ன நான் சும்மா நேத்து அவ்வளவு கேட்டால் வந்து விளையாட்டுக்கு ஒரு பேய் கதையை சொன்னேன் பாத்துட்டுங்க. அதுக்கு இப்படி பயந்துட்டாளே. ஆமாக்கா அவ பண்ற வேலைக்கு அவளுக்கு இதெல்லாம் தேவைதான். சரி இருந்தாலும் பார்க்க கொஞ்சம் பாவமா இருக்கு பாத்துருங்க. அதான் சரி உங்கள்ட்ட யாரையாவது சொல்லி கூட்டு போலான்ட்டு தான் வந்தேக்கா. கொஞ்சம் வந்து என்னன்னு பாருங்களேன். எனக்கே கொஞ்சம் பார்க்க பயமா இருக்கு. எப்போ நல்லா துடுத்துட்டு அங்க எங்கன்னு சுத்திட்டு ஏதாச்சும் நக்கல் அடிச்சுட்டு பேசிட்டு திரிவா. இப்போ ஒரு இடத்துல உட்காந்து அழுதோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு பாத்துடுங்க. ஏ ஒத்தரோசா அந்த சின்ன பொண்ணுக்கு பேய் பிடிச்சிட்டு போலாடி. என்னடி சொல்ற. அவ வீட்டுக்காரன் சொல்ற கதையெல்லாம் கேட்ட பேய் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு பத்திக்கு. ஐயே நம்ம எல்லாம் அங்க போக வேண்டாண்டி. சில தாய்க்க வேணா போட்டோம்டி. வேற பேய்க்கு நம்ம சைடு வந்துட்டு வர நம்ம உடம்புக்குள்ள புந்து வேற நம்மள ஒரு ஆட்ட ஆட்டிரும். ஐயே இது வேறையா நான்லாம் வரலப்பா. எந்த பேய் அவளுக்கு பிடிச்சிச்சுன்னு தெரியல. அங்க வந்தானே வேற என் மேல பூந்துட்டுனா எம்மா என்னால தாங்க முடியாதுப்பா. அடைச்சி சும்மா ஏதாச்சும் உளறிட்டு கிடக்காதீங்கடி. அங்க என்ன எதுன்னு ஒழுங்கா முழுசா கேட்போம். அதுக்குள்ள பேய பிடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வரமாட்டேங்காலுங்க. என்னடி கிறுக்குத்தனமா பேசிட்டு கிடக்கிய. என்ன நீங்க போயிட்டுருங்கண்ணா நான் வரேன். காலையில எதுவும் சாப்பிட்டாலண்ணா. எங்கக்கோ ஒண்ணுமே திங்களத ஒரு போரையும் மூடிட்டு அந்த ஆளை கடக்கா பாருங்க. அந்த இடத்த விட்டு நான் அவ்வளவு மாட்டேக்காக்கோ. ஐயா அப்ப ரொம்ப பயந்துட்டா போலண்ணா. அதனாலதான் இப்படி போரை மூடிட்டு கிடக்க போல. அப்ப காய்ச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் போல. அப்ப ஆஸ்பத்திரி தான் கூட்டு போனோம். அந்த கழுதான் அந்த இடத்த விட்டு நான் அவ்வளவு மாட்டேக்கே. அங்க பேய் இருக்குங்க இங்க பேய் இருக்குங்க சொன்னதையே சொல்லிட்டு லூஸ் மாதிரியே பேசிட்டு கிடக்கா. அதான் சரி நான் உங்ககிட்ட வந்து சொல்லுவோம் அப்படின்ட்டு உங்க வீட்டை தேடி வந்தேன். சரிண்ணா நீங்க அப்ப போங்க. நாங்க இப்ப பின்னாடி வந்துட்டு இருக்கோம். சரிக்கோ. என்ன செல்லத்தாய்க்கா சின்ன பொண்ணுக்கு பேய் தானே பிடிச்சிருக்கு. அட போடி ஏன்டி லூசு தனமா பேசிட்டு கிடக்கா. அவளே அந்த பேய் கதையை கேட்டு பயந்து போய் கிடக்கா. அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கான். பேயும் பிடிக்கல ஒன்னும் பிடிக்கல. அந்த பேய் கதையை சொன்னதுல இருந்து பயந்து வர காய்ச்சல் வந்து குளிர் ஜுரம் மாதிரி வந்திருக்கும் போல. ஐயா அப்படியா நேத்து நல்லா இன்ட்ரெஸ்டால அந்த பேய் கதை கடந்து கேட்டு நடந்தா. ஐயா அவளுக்கு காய்ச்சல் வரையா. ஐயா பாவமே. அப்ப பேய் பிடிக்கலையா. ஏ முனி நீ வாய மூடு பத்துக்க. நானே இந்த பிள்ளை பயந்துட்டு கிடக்குமே நினைச்சிட்டு இருக்கேன். இவ வேற பேய் பிடிக்கலையா குய் பிடிக்கலையான்ட்டு. எக்கோ அப்போ பயத்துல காய்ச்சல் வந்திருக்கும் போல. சரிக்கா நம்ம வீட்டுக்கு போய் பாப்போமா. ஆமாடி அவ வீட்டுக்காரன் அப்படிதான் சொல்லிட்டு போறாவே. நம்ம கொஞ்சம் வீட்டுக்கு போய் பாப்போம் என்ன ஏதுன்ட்டு. ஏ செல்லத்தாய்க்கோ அந்த ஆடெல்லாம் பட்னியே கிடக்கும் பாத்துடுங்க. நான் இப்ப போனேன்னா கொஞ்சம் புல்லுகள் ஏதாவது பறிச்சு போடுவேன். நான் போய் அதை என்னன்னு பாக்குறேன்க்கோ. சரிடி நீ அப்ப போனா போ. ஏ இழுவே இருடி நானும் கொஞ்சம் புல்லு பறிக்க வரேன். வேற ஏன் ஆடாங்க பட்னி தான் கிடக்கும். நானும் வரேன். சரி வாடி நம்ம போவோம். எக்கோ பாத்தியலக்கோ ரெண்டும் எவ்வளவு பெரிய விஷப்பூச்சா இருக்குன்ட்டு. சின்ன பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. இவ்வளவு வந்து தொத்திக்கிட்டு இப்படி ஓடுறாளுவக்கோ. சரி இவ்வளோ என்ன மனுஷங்கன்னு தெரியல. எப்படி போறாளுவ பாரு ரெண்டு வரும். ஆமாக்கா அவ்வளோ புத்தி அவ்வளோதான். சரி வாங்கக்கா நம்ம போய் என்ன ஏதுன்னு போய் பார்ப்போம். ஏ சின்ன பொண்ணு எழுந்துடி ஃபர்ஸ்ட். இந்த இடத்த விட்டு எழுந்து முதல்ல. நெட்டமாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நெட்டமாமா. ஏ சின்ன பொண்ணு என்னடி ஆச்சு. வாங்கக்கோ கொஞ்சம் பாருங்கக்கா என்னன்ட்டு வந்து. ஏ லூசு ஏன்டி உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. முதல்ல எழுந்து வாடி. ஏ செல்லத்தாய்க்கோ அந்த தூக்கு போட்ட பேயும் அந்த எரிஞ்சு போய் ஒரே கண்ணுக்குள்ளேயே இருக்குதுக்கோ பயமா இருக்குக்கோ. அதுதான் என்ன பயம் கட்டி விட்டுட்டுன்னு நினைக்கோ. அடியே என்னடி சொல்ற. அதெல்லாம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதடி. அதை போட்டு இப்ப நினைச்சிட்டு அதுக்கு போய் எவ்வளவு பயந்துட்டு போய் கடப்பாளா ஃபர்ஸ்ட். ஆமா சின்ன பொண்ணு நானும் தானே கதை கேட்டேன் பத்தியா. நானும் பயமே படல. நீ ஏன் பயப்படுறா. அட போங்கடி 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கதையா. அந்த கதையை பேசிட்டு அவ்வளோ வர படுத்திட்டு அந்த நைட் அந்த பேய் வந்து என் மூஞ்சிக்குள்ள வந்துட்டு ஏ சின்ன பொண்ணு உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகுது. நான் சொன்னா எவ்வளவு நம்ப மாட்டேங்கி. எம்மா என்ன இப்படி வந்து பயம் காட்டிட்டு போகுது. எனக்கு பயமா இருக்குப்பா. நான் எங்கேயுமே வரலப்பா. ஆமா நான் தான் அந்த கதையை சொல்ல மாட்டேன்னு இருக்கு. இன்ட்ரெஸ்டா இருக்கு. சொல்லுங்கக்கான்னு சும்மா இருக்கேன்னு நீங்க தாண்டி சொல்லுங்க நீ வேற இப்படி பயந்துட்டு கிடந்தா என்ன அர்த்தம். நான் நேத்தையே சொன்னேன் வேற பயந்து காய்ச்சி கிச்சு ஏதாவது வந்துடாமன்ட்டு. ஆமா சின்ன பொண்ணு ஃபர்ஸ்ட் அந்த போர்வை எடு. எப்பவும் போல நல்லா கொஞ்சம் வெளியே நடமாடிடி. எல்லாமே சரியாயிரும். சும்மா அதையே நினைச்சிட்டு இல்ல உட்காந்துட்டு கிடக்காதே. ஏக்கா எனக்கு பயமா கிடக்குக்கா. ஏ உத்தர சைவ ரொம்ப பயந்துட்டா போலேன்னு வந்து கோடாங்கி தான் வர சொல்லணும். என்னக்கா இப்படி சொல்றியே. கோடாங்கி பேய் தானே ஓட்டுவாவே. வேற இப்படி பயந்ததுக்கலாமா வருவாவே.
தேடி என்ன ஏது நம்மளுக்கு சரியா தெரியலடி, பேய்க்கு எதுவும் உள்ள பூந்துட்டா இல்ல என்னன்னு தெரியல. அவ சொல்றத பார்த்தாலே எனக்கு பயமா தான் இருக்கு. தெரியாதனமா நான் தான் அந்த கதையை வேற சொன்னேன். நான் சும்மா நீங்க கேட்கலன்னு அந்த கதையை சொன்னேன். இப்படி ஆயிட்டா எனக்கு அதுவே ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. சரி வாடி நம்ம போய் கோடாங்கி பார்த்து என்ன ஏதுன்னு கூட்டு வருவோம். ஏ செல்லத்தாய்க்கோ என்ன விட்டு போவாதியக்கோ, என் கூடயே இருங்க. சரி சின்ன பொண்ணு, உனக்கு இட்லி பிடிக்கும்ல, உனக்கு போய் இட்லி சுட்டு எடுத்துட்டு வரேன் சரியா? ஏக்கா வேண்டாங்கோ. அடியா தீ, இது என்ன இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு? இவன் இட்லி வேண்டாங்களே, இவன் ஒரு நாள் சாப்பாடு வேண்டாம்னு சொல்ல மாட்டாளே. ஐயா பாவண்டி, அந்த அளவுக்கு பயந்துருக்கா போல. என்ன கொஞ்சம் வேலை பாத்துக்கிடுங்க, நாங்க அந்த கோடாங்கி போய் கூட்டு வரோம் சரியா? சரிங்கக்கோ, எனக்கு என்ன பண்ண ஏது பண்ணனே எனக்கு தெரியலக்கோ. நீங்க கொஞ்சம் பார்த்து என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கிடுங்கக்கோ. சரிண்ணா, நாங்க பாத்துக்கிறோம். ஏ சின்ன பொண்ணு பயப்படாத, தைரியமா இருடி. ஏ உத்தரசா, சும்மா நின்று வெறுப்பேத்தி நடக்காத பத்துக்க. நீயா பயந்த, நான் தானே பயந்தேன். ஐயோ நைட்டு கூப்பிட எவ்வளோ சத்தம் தந்திலாடி, அப்படி கொரட்டை விட்டு அப்படி உறங்குறிய. சரி சரி விடு. எக்கோ அவ ஒரே லூஸ் மாதிரி கத்திட்டே இடக்காக்கோ, வாங்க நம்ம போய் கோடாங்கி கூட்டு வந்துருவோம். சின்ன பொண்ணு, யோ நெட்ட கொஞ்ச நேரம் அமைதியா கடையா, சும்மா வெறுப்பேத்தி நடக்காத. சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சொல்லடி, அதுக்கு தாண்டி கூப்பிட்டேன். அதுக்குள்ள ஏன் இப்படி கோவப்படுறா? ஹாய் பொன்ராஜ், ஹாய் குமார், ஹாய் கீர்த்தி, ஹாய் சித்ரா, ஹாய் பானுப்ரியா, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் சந்திரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் அருண், ஹாய் விஜய், ஹாய் சந்தியா, ஹாய் ஆகாஷ், ஹாய் ஸ்ரத்விக், ஹாய் ரித்திகா, ஹாய் ஓவியா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.